குடியரசு தினத்தையொட்டி ஆளுநர் அளிக்கும் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக காங்கிரஸ், இடதுசாரிகள், மதிமுக ஆகிய திமுக கூட்டணி கட்சிகள் அறிவிப்பு. தமிழர்களின் நலனுக்கு எதிராக RN ரவி செயல்படுவதாக குற்றச்சாட்டு. உலகிலேயே முதன்முறையாக இரும்பை பயன்படுத்தியது தமிழ்நாட்டில்தான். 5300 ஆண்டுகளுக்கு முன்பே பயன்படுத்தப்பட்டதாக இரும்பின் தொன்மை நூலை வெளியிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். தமிழ் நிலப்பரப்பிலிருந்து தான் இரும்பின் காலம் தொடங்குச்சு. இந்திய நாட்டுக்கு மட்டுமல்ல, உலகுக்கே மறுபடியும் சொல்றேன், தமிழ் நிலப்பரப்பிலிருந்து தான் இரும்பின் காலம் தொடங்குச்சு என்ற மாபெரும் மானுடவியல் ஆய்வு பிரகடனத்தை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக அறிவிக்கிறேன். எடப்பாடி பழனிசாமியிடம் நேரடியாக பேசினாலே கூட்டணி அமைந்துவிடும் என பாஜக சட்டமன்ற குழு தலைவர் நயினார் நாகேந்திரன் கருத்து. ரெய்டு நடத்தி கூட்டணி அமைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் விளக்கம். கூட்டணி குறித்து மதிப்புக்குரிய அண்ணன் EPS அவர்கள்ட்ட நாங்கள் நேரடியாக பேசினாலே கூட்டணி வரும். ரைடு நடக்கிறதுக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லை. ரைடு அவர் வீட்டில் மட்டும் நடக்கலையே, எல்லார் வீட்லையும். நயினார் நாகேந்திரன் பேசியது தனிப்பட்ட கருத்தா, பாஜகவின் கருத்தா என முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு கேள்வி. தேர்தல் நெருங்கும் போது பாஜகவினர் மட்டுமல்லாது திமுக கூட்டணியில் இருப்பவர்களும் அதிமுகவுக்கு வருவார்கள் என நம்பிக்கை. நீதிமன்றம் பிறப்பிக்கும் பிடிவாரண்டுகளை முறையாக அமல்படுத்த செயல் திட்டத்தை உருவாக்க வேண்டும். காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. எடப்பாடி பழனிசாமியின் கோவை சுற்றுப்பயணம் எப்போது? இருமுறை தேதிகளை குறிப்பிட்டுவிட்டு பின்னர் அறிவிக்கப்படும் என்ற SP வேலுமணி. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை தொடர்பாக அடையாறு போலீசாரிடம் சிறப்பு புலனாய்வு பிரிவினர் விசாரணை. ஞானசேகரன் கடையில் இலவசமாக பிரியாணி வாங்கிய காவலர்களிடம் 6 செல்போன்கள் பறிமுதல். புதுக்கோட்டை அருகே கனிம கொள்ளைக்கு எதிராக போராடிய ஜகபர் அலி கொல்லப்பட்ட வழக்கு. காவல் நிலையத்தில் குவாரி உரிமையாளர் ராமையா சரண். பரமக்குடியில் ஜிபே மூலம் 20,000 லஞ்சம் வாங்கிய அதிகாரி. செல்போனுடன் பிடித்த லஞ்ச ஒழிப்புத்துறை. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே அதிமுகவின் சாதனைகளை எடுத்து கூறிய அதிமுக நிர்வாகி மற்றும் குடும்பத்தினர் மீது தாக்குதல் நடத்திய திமுக நிர்வாகி. சங்கராபுரம் அரசு மருத்துவமனையில் அதிமுக நிர்வாகி அனுமதி. பிரபாகரன் உடனான புகைப்படம் போட்டோஷாப் என அறிந்த நாம் தமிழர் நிர்வாகியை சீமான் பேச விடவில்லை என குற்றச்சாட்டு. ஆதாரம் கேட்ட சீமானுக்கு இயக்குனர் சங்ககிரி ராஜ்குமார் பதிலடி. கோவை மேட்டுப்பாளையத்தில் தம்பி மற்றும் அவரது மனைவியை ஆணவ படுகொலை செய்த வழக்கு. அண்ணன் வினோத் குற்றவாளி என நீதிமன்றம் தீர்ப்பு. 22 விழுக்காடு ஈரப்பதம் வரை உள்ள நெல்லை கொள்முதல் செய்வது தொடர்பாக 2வது நாளாக ஆய்வு. திருவாரூர் மாவட்டத்தில் விவசாயிகளிடம் உரையாடிய மத்திய குழு. திண்டுக்கல் மாவட்டத்தில் மீண்டும் பரவும் உண்ணி காய்ச்சல். மருத்துவமனையின் தனி வார்டில் அனுமதிக்கப்பட்டு 7 பேருக்கு சிகிச்சை. திருச்செந்தூரில் கடற்கரையில் மண் அரிப்பு ஏற்படும் விவகாரம். தேசிய கடலோர ஆராய்ச்சி மைய விஞ்ஞானி தலைமையிலான குழுவினர் 2வது நாளாக ஆய்வு. நெய்வேலி NLC நிறுவனத்தை கண்டித்து வானதிராயபுரம் மக்கள் உண்ணாவிரதம். கையகப்படுத்திய நிலத்திற்கு உரிய இழப்பீடு வழங்கவில்லை என குற்றச்சாட்டு. மகாராஷ்டிராவில் ரயில் மோதி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 13ஆக உயர்வு. தீப்பிடித்ததாக வதந்தி பரப்பியவர் தேநீர் விற்பனை செய்து வருபவர் என தகவல். அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸில் மீண்டும் மிரட்டி வரும் காட்டு தீ. 50,000 பேர் வீடுகளை விட்டு வெளியேறி பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தல்.
திருவாரூர் மாவட்டத்தில் நெல்லின் ஈரப்பதம் குறித்து மத்திய குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர். டெல்டா மாவட்டங்களில் பருவம் தவறிய மழை மற்றும் பனியால் சம்பா தாளடி பயிர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. இதனால் நெல்லின் ஈரப்பதம் அதிகரித்துள்ளது. நெல்லின் ஈரப்பதத்தை 17% 22% உயர்த்தி கொள்முதல் செய்ய வேண்டும் என மத்திய அரசுக்கு தமிழ்நாடு அரசு கடிதம் எழுதியிருந்தது. அதன் தொடர்ச்சியாக மத்திய உணவுத்துறையின் சேமிப்பு மற்றும் ஆராய்ச்சி பிரிவு அதிகாரிகள், தொழில்நுட்ப அலுவலர்கள் என 4 பேர் கொண்ட குழுவினர் டெல்டா மாவட்டங்களில் உள்ள நெல் கொள்முதல் நிலையங்களில் ஆய்வு செய்து வருகின்றனர். அந்த வகையில் திருவாரூர் மாவட்டம் பூவானத்தம் பகுதியில் உள்ள கொள்முதல் நிலையத்தில் ஆய்வு செய்தனர். இந்த மாதமும் நம்மளுக்கு சென்ற வாரம் கொஞ்சம் மழையும் பனிப்பொழிவு அதிகமாக இருக்கிறனால மகசூல் குறைஞ்சிருக்கு. எங்களுக்கு ஈரப்பதம் கேட்குற அளவுக்கு 17% கொண்டு வர முடியலை. அதனால எங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுங்கிற ஒரு கோரிக்கையை மக்கள் வைக்கிறாங்க. அவங்க சென்ட்ரல் மத்திய குழுவினர் அவங்க விவசாயிகள்ட்ட என்ன பதில் தெரிவிக்கிறாங்க? இப்போ நான் இங்கேருந்து சாம்பிள் இங்கே டெஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. அவங்களுடைய லேப்லேயும் இதை ஆய்வு செய்வாங்க. செஞ்சுட்டு நம்மளுக்கு என்னன்றது அவங்க ஒரு நாட்களில் தெரிவிப்பாங்க. தங்களது நலனை கருத்தில் கொண்டு 22% ஈரப்பதம் கொண்ட நெல்மணிகளை கொள்முதல் செய்ய வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். இந்த 4 மாதம் நாங்கள் கஷ்டப்பட்டு இதை இங்கே கொண்டு வந்து சேர்க்குறோம். இதில் எங்களோட நகையெல்லாம் அடை வச்சு தான் நாங்கள் விவசாயம் செய்கிறோம். அப்படி இருக்கப்போ இந்த எங்களுக்கு கொஞ்சம் அனுசரணை பண்ணி ஒரு 2-3% குறைச்சி எடுத்தால் நாங்கள் இங்கே ஈஸியாக எங்களோட இதை நெல்லை கொடுத்து எங்களுக்கு நாங்கள் இழப்பீடு இல்லாமல் எங்களோட வாழ்வாதாரத்தை காத்துக்கிறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் உறுதுணையாக இருக்கும். இடமேலையூர், சோனாப்பேட்டை, திருமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் செயல்படும் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களிலும் மத்திய குழுவினர் ஆய்வு மேற்கொள்ள உள்ளனர். தமிழ் நிலப்பரப்பில் இருந்துதான் இரும்பின் காலம் தொடங்கியதாக அறிவித்துள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 5300 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இரும்பு காலம் உருவாகியதாக தெரிவித்துள்ளார். சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் இரும்பின் தொன்மை நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. இதில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழ் நிலப்பரப்பில் இருந்துதான் இரும்பின் தொன்மை தொடங்கியதை உலகிற்கு அறிவிப்பதாக கூறினார். தமிழ் நிலப்பரப்பிலிருந்து தான் இரும்பின் காலம் தொடங்குச்சு. இந்திய நாட்டுக்கு மட்டுமல்ல, உலகுக்கே மறுபடியும் சொல்றேன், தமிழ் நிலப்பரப்பிலிருந்து தான் இரும்பின் காலம் தொடங்குச்சு என்ற மாபெரும் மானுடவியல் ஆய்வு பிரகடனத்தை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக அறிவிக்கிறேன். தொடர்ந்து பேசிய அவர் 5300 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தமிழ்நாட்டில் உருக்கு இரும்பு தொழில்நுட்பம் தமிழ் நிலத்தில் அறிமுகமானது ஆய்வு முடிவுகள் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாக கூறினார். 5300 ஆண்டுகளுக்கு முன்னாடியே உருக்கு இரும்பு தொழில்நுட்பம் தமிழ் நிலத்தில் அறிமுகமாயிடுச்சு. இப்போ தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாய்வுகள் மூலம் அண்மையில் கிடைக்கப்பெற்ற கால கணக்கீடுகள் இரும்பு அறிமுகமான காலத்தை கிமு 4000 ஆண்டின் முற்பகுதிக்கு கொண்டு சென்றிருக்கு. தென்னிந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் 5300 ஆண்டுகளுக்கு முன்னாடி இரும்பு அறிமுகமாயிருக்கும்னு உறுதியாக சொல்லலாம். இது ஆய்வு முடிவுகளாகவே நான் அறிவிக்கிறேன். இந்நிலையில் புனே, அகமதாபாத் மற்றும் அமெரிக்காவில் உள்ள ஆய்வகங்களுக்கு அனுப்பப்பட்ட மாதிரிகளின் பகுப்பாய்வு முடிவுகள் ஒத்திசைந்திருப்பதாக முதலமைச்சர் தெரிவித்தார். தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை பல்வேறு ஆய்வு நிறுவனங்களுக்கு மாதிரிகளை அனுப்பி பெறப்பட்ட முடிவுகளை கூர்ந்து ஒப்பாய்வு செஞ்சதுல ஒரே மாதிரியான முடிவுகள் கிடைக்குது. இப்ப கிடைச்சிருக்க கதிரியக்க கால கணக்கீடுகள் மற்றும் OSL பகுப்பாய்வு கால கணக்கீடுகள் அடிப்படையில் கிமு 3345 தென்னிந்தியாவில் இரும்பு அறிமுகம் ஆயிடுச்சுன்னு தெரிய வருது. அதற்கான ஆய்வு முடிவுகள் இதோ. இதன் மூலம் தமிழ்நாட்டில் இருந்தே இரும்பு காலத்தின் வரலாறு தொடங்கப்படுவதாக முதலமைச்சர் பெருமிதத்துடன் கூறினார். இதனை இலக்கிய புனைவாகவோ அரசியலுக்காகவோ சொல்லவில்லை என்று கூறிய முதலமைச்சர் உலக அறிஞர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வரலாற்று ஆதாரங்கள் என்று தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் கீழடி திறந்தவெளி அருங்காட்சியகம், கங்கை கொண்ட சோழபுரம் அருங்காட்சியகத்திற்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார்.
55,914 சதுர மீட்டர் பரப்பளவில் 17 கோடி ரூபாய் மதிப்பில் அதிநவீன முறையிலும் பாரம்பரிய தோற்றத்துடனும் பிரம்மாண்டமான திறந்தவெளி அருங்காட்சியகம் அமைக்கப்பட உள்ளது. இதற்கான கட்டுமான பணிகளை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தற்போது அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்துள்ளார்கள்.